குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி நம்மளை வறுத்து எடுத்துட்டாங்க. 233 பாயிண்ட்டு நிஃப்டி 50 டவுனு. எங்கேயுமே ஒரு புல்லிஷே வரல, டோட்டலாக டவுன். ஸ்டார்டிங் நான் நேற்றே ஒரு இன்ஸ் சொல்லியிருந்தேன், எஃப்ஐஎஸ் வாங்கி இருந்து நம்ம நிஃப்டி 50 எந்த ஒரு இண்டெக்ஸும் ப்ளஸில் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்டிங்லேருந்தே அடிப்பான்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு இன்ஸ் கொடுத்துருந்தேன். அது எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல. சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே 9:30 மணிக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன் சென்செக்ஸில். அது அந்த 81,537 வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அது கண் கூட தெரியுது, நாளைக்கே அது செல் ஆஃப் ஆகும், எடுத்த உடனேயுமே செல் ஆஃப் தான் ஆகும்னு நான் ஏன் அவ்வளோ ஆணித்தனமாக சொன்னேன்னு இப்போ புரியுதுங்களா. நேற்றோட கெயினு, நேற்றோட 250 பாயிண்ட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி மொத்தமாக வலித்து எடுத்துட்டாங்க. 233 பாயிண்ட்டு நிஃப்டி 50 இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 760 பாயிண்ட் இறங்கியிருக்கான். க்ளோஸ் ஆனது இப்போது 79,857. நான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் எந்த ட்ரேடும் பண்ணலை. சென்செக்ஸு ஸ்டார்டிங்லேயே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அது நான் 100% சொல்லிவிட்டு 100% நம்புறது இதுதான். ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன். 3:30 மணி வரையுமே ஒரு இடம் கூட ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ரென்த்தாக வரவே இல்லை. அது ரிவர்சல் ஆகிடுது. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்கள் சார்ட்டை 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு இடம் கூட ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் பெரிய லெவலில் வரவே இல்லை. வந்தாலும் அங்கேயே பிடிச்சி அடிக்கிறாங்க. இதை தான் நான் நேற்றே சொன்னேன், 9:15 ஸ்டார்ட் பண்ணும் போதே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட்டை அப்படின்னு. இதை எவ்வளோ பேர் இதை வாட்ச் பண்ணி இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு ஹிண்ட்டு சொன்னேன். நான் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணேன். அதை நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு காலையில் வாங்கிட்டு 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்துருக்கும். நிஃப்டி 50லையும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி. இன்றைக்கி எல்லாமே நம்ம சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 50-30 பாயிண்ட் மேலே ஏறினான். சென்செக்ஸும் ஏறினான். அந்த 81,081 அங்கேருந்து இறங்கிட்டு 81,537 டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட் ஏறிச்சு. அதை தான் நான் சொல்கிறது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சப்போர்ட்டை தொட்ட ஒன்றையும் ஒரு 80 பாயிண்ட்டுனா மினிமம் ஒரு 1,200 1,300 நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் கால் சைடில் பை பண்ணியிருந்தா. ஆனால் இது வெரி ஃபாஸ்ட்டாக சிஸ்டத்தை முன்னாடி உக்காந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா அவன் அங்கே போயிட்டு அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனேயுமே ரெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இறங்க ஆரம்பித்தான். அது அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எங்கே புல்லிஷ் ஆச்சோ அதுக்கு கீழே டவுனில் அந்த ரெட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. எப்போவுமே இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டெல்லாம் தொடும்போது மொபைலில் ஆக்டிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் சார்ட்டை. நமக்கான ப்ராஃபிட் ஒரு ஷேருக்கு 1,000 ரூபா 1,800 யார் கொடுப்பா? மார்க்கெட் கொடுக்குது. அதை நம்ம ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஆனால் ரொம்ப காஷியன்ஸாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் இன்ட்ராடேயில், பர்டிகுலராக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அது நேற்றே நான் கணிச்சது தான். மார்க்கெட் கண்டிப்பாக 9:15 கீழே தான் விழுன்ட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் நடந்தது. அதனால் எனக்கு ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் தான். நான் இந்த சென்செக்ஸ் 81,537 டச் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு 80 பாயிண்ட் ஏறிச்சு. அதை தான் இப்போ நான் சொன்னேன். மறுபடியும் அது கீழே தான் இறங்குச்சு. நான் மறுபடியெல்லாம் எடுக்கலை. அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இறங்குன்றதை நம்ம கணித்தோம், இறங்கிடுச்சு. அதுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துட்டோம், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி ஆடினா தான் நம்ம இந்த இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப நாள் நீடித்து நிலையாக நிற்க முடியும். இது தெரியாமல் நம்ம
கேண்டில் எங்கே போதோ அங்கே போய் ஒரு பை பண்ணிக்கிறது, இல்லை அங்கே போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிறது, கண்ட இடத்துல பண்ணால் லாஸஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் சொல்கிறது. இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டை எப்போ ஒரு வாட்டி டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே செகண்ட் சப்போர்ட்டில் எடுக்குதுன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறும். இன்றைக்கும் அந்த சினாரியோ நடந்திருக்கு சென்செக்ஸில், நிஃப்டி 50ல். இதை எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், இதெல்லாம் இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பெரிய கேப் டவுன்லாம் இல்லை. சென்செக்ஸ் ஒரு 31 பாயிண்ட்டு, நிஃப்டி 50 ஒரு 31 பாயிண்ட்டு, அது ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 15, 16, 17 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே மேலே போயிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. லைஃப் டைம் 3:30 வரையும் அவன் இறங்கிக்கிட்டே தான் இருந்தான். அங்கங்கே சின்ன சின்ன புல்லிஷ் வந்துட்டு அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் எல்லாமே அங்கேருந்து ரிவர்சல் ஆகி டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி ஃப்ரைடேக்கான நாளில் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் யாராவது பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லெவல் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிஃப்டி 50ல் செகண்ட் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு 24,448. எப்போ அது கீழே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நிற்குதோ அதால் மேலே கண்டிப்பாக போக முடியாது. இது டெக்னிக்கலாக நான் சொல்கிறது. இதை சார்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும். அதனால் சார்ட்டை நல்லா வாட்ச் பண்ண கற்றுங்க. ப்ராஃபிட்டை நம்ம டெய்லியும் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி நேயர்களே, நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50, சென்செக்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஆடியோவை இதோடு நான் நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.